இன்றைய நாளுக்காக பிரசங்கியார் நமக்கு கொடுத்துள்ள வசனம் என்னன்னு பார்ப்போமா? பிரசங்கியின் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நண்பனை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செய்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனம் பைபிளில் திருப்போ நம்மளுக்கு நிறைய நேரம் குறிக்கப்படப்பட்டுள்ளது. நம்முடைய இயேசுவானவர் கஷ்டப்படும் போது அவருடைய சிலுவையில் அறையப்படும் போது மக்களை சொல்லும்போது பார்த்து அவர் சொன்ன அந்த வசனத்தை நம்ம பழைய ஏற்பாடில் திருஷ்டாந்தமாக முதலே பிரசங்கியார் குறிப்பிட்டுள்ள வசனம். இந்த வசனம் நமக்கு முன்னேற்பாடாக நமக்காக இயேசப்பா நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பார் அப்படின்றத முன்னறிவிக்கிறதா பிரசங்கியார் இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்து 1வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் நம்மளுக்கு ஒரு அறிவுரை மாதிரியும் கொடுத்துருக்காரு. சரி, இனி நாளை இதை போன்ற ஒரு நல்ல வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிறிஸ்துவின் அன்பு உங்களோடு. அல்லேலூயா.